கோவையில் புகழ்பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் குடமுழக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. திருப்பள்ளி எழுச்சி, நினைவு திருமஞ்சனம், எண்வகை மருந்து சாற்றுதல், 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி, பேரொளி வழிபாடு, திருமுறை, நாட்டிய விண்ணப்பம் உள்ளிட்டவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, மூலமூர்த்திகளுக்கு ஆணைந்தாட்டல், காப்பணிவித்தல், 4ஆம் கால வேள்வி, திருக்குடங்கள் புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெற்றதைத் தொடர்ந்து ராஜகோபுரம், விமானங்கள், பரிவாரங்கள், மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேரூர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணா வணக்கண்ணா. அப்படியே இருங்க அண்ணா, அப்படியே பரிமாறுங்க. ஒரே நிமிஷம்.